கடந்த 1975ஆம் ஆண்டு தொடங்கிய இசைஞானி இளையராஜாவின் இசைப்பயணம் இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதனையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் திரையுலகில் பொன்விழா காணும் இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பிரபலங்களும் இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினரும் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், இளையராஜா பார்க்காத வெற்றிகள் இல்லை, ஆனால் ஒருவருக்கு தொடர்ந்து வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடாது, அவ்வப்போது தோல்விகளையும் சந்திக்க வேண்டும், அப்போதுதான் வெற்றியின் அருமை தெரியும். அவர் கொடிகட்டி பறந்தபோது இன்னொரு இசையமைப்பாளர், அதாவது A.R. ரஹ்மான் வந்தார். அவர் வந்த பின் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நான் உள்பட பலர் அந்த இசையமைப்பாளரிடம் சென்றோம் என கூறினார். ஆனால் என்ன நடந்தாலும் தீநகரிலிருந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு காலை 6 மணிக்கு இளையராஜாவின் கார் எப்போதும் போல் சென்று கொண்டிருந்தது. இளையராஜாவின் சகோதரர் பாஸ்கர் மறைந்தார். ராஜாவின் மனைவி ஜீவா மறைந்தார். உயிராக நினைத்த மகள் பவதாரணி மறைந்தார். ஆனால் எதுவும் ராஜாவை பாதிக்கவில்லை. எந்த சலனமும் இல்லாமல் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். 82 வயதிலும் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்கிறார். இளையராஜாவின் உலகமே வேறு. அதனால்தான் அவரை இன்கிரெடிபிள் இளையராஜா என்கிறோம். இளையராஜாவுக்கு இருக்கும் திமிரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதற்கு மிகவும் தகுதியான ஆள் அவர்தான் எனவும் ரஜினிகாந்த் கூறினார். ரஜினிகாந்த் முன்னதாக பேசிய போது, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இந்திய நாட்டை ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய கட்சியினருக்கும் ஒரு சவாலாக, வாருங்கள் 2026 தேர்தலில் பார்க்கலாம் என்று தனக்கே உரிய புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் எனது நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதன் மூலம் தாவேக தலைவர் விஜயை அவர் மறைமுகமாக சாடியது பேசு பொருளாகியுள்ளது. இதையடுத்து இளையராஜா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது ரஜினிகாந்த் எனக்கு 2 நாட்களுக்கு முன்னால் போன் செய்து, நாம் செய்தவற்றையெல்லாம் நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னார். அப்போது நான் பெல் பாட்டம் பேண்ட் போட்டுக்கொண்டு தலைமுடியை படித்து வாரிக்கொண்டு இருந்ததிலிருந்து இப்போது எப்படி மாறினேன் என்று சொல்ல போகிறேன் என்றார். நான், ரஜினி, மகேந்திரன் மூவரும் ஒரு நாள் குடித்தோம் என கூறினார். அதை குறிப்பிட்டு, நீங்கள் குடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அரை பாட்டில் குடித்து நீங்கள் ஆடிய ஆட்டம் இருக்கு பாருங்க, அதை நான் சொல்ல போகிறேன் என்று கூறினார் என்று இளையராஜாவே தெரிவித்திருந்தார். இளையராஜா இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதே தனது இருக்கையில் இருந்து எழுந்த ரஜினிகாந்த் இளையராஜாவின் அருகில் சென்று மைக்கை பிடித்து பேச தொடங்கினார். அப்போது அவர் கூறியதாவது, பிஜேபியில் ஜானி படப்பிடிப்பின் போது ஒரு நாள் இரவு நானும் மகேந்திரன் சாரும் மது அருந்தினோம். இவரிடம் சுவாமி நீங்க என்று கேட்டோம். இவரும் என்றார். அரை பாட்டில் பீர் குடித்துவிட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கே, அது மட்டுமின்றி ஊரில் இருக்கும் கிசுகிசு எல்லாம் கேட்கிறார். அதுவும் முக்கியமாக ஹீரோயின்கள் பற்றி. அப்படி இருந்தவர் இப்போது இப்படி மாறிவிட்டார். இவ்வாறு ரஜினிகாந்த் தெரிவித்தார். ரஜினிகாந்த் பேச பேச பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. இதனை முதல்வர் மு.க.ஸ்டாலினும் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் ரசித்து பார்த்தனர்.